அண்ணா, இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும் முறை வேறு, நான் பார்க்கும் முறை வேறு. இப்போது இப்படி ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் எப்போதுமே அவர்கள் நம்மிடம் பகை பாராட்டியதில்லை. நீங்கள் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்ட போதும் அவர்கள் அதை புன்சிரிப்போடுதான் ஏற்றுக்கொண்டார்கள். நீ இப்படித்தான் பேசுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பாவம், உனக்கு பெரிய சிக்கல்தான். இந்த பக்கம் பார்த்தால் அண்ணன், அந்த பக்கம் பார்த்தால் ஆருயிர் காதலி. பழைய பாசமா புதிய நேசமா? இப்படி ஒரு கடுமையான போராட்டத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அண்ணா, அது எனக்கு தெரியும் வைரமுத்தா. என்ன இருந்தாலும் இப்போது நான் இறந்து விட்டவன். முடிந்து போன கதை. இனி தொடர வேண்டிய கதையின் இன்பக் கனவுகளின் பாதிப்புதானே உன்னை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும். அண்ணா, நான் கல்யாணியை விரும்பியது அவள் அழகிற்காகவோ செல்வத்திற்காகவோ அல்ல. அவள் தன் அண்ணன்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தை பார்த்துதான். நான் உங்கள் மீது எப்படி பாசம் வைத்திருக்கிறேனோ அதே போல் அவளும் சகோதர பாசம் கொண்டவள். நம்மை போலவே நாட்டுப்பற்று கொண்டவள். நாம் அனுப்பிய காளையே அடக்க முயன்ற வீராங்கனை. போதும் வைரமுத்தா, போதும். உன் கல்யாணியின் புகழ் பாடியது போதும். அங்கே அடக்கப்பட்டது காளை அல்ல, நம் மானம் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாயே. நம் காளையை செக்கு மாடாக்கி, நமது அக்காள் வீரம்மாளின் கணவர் உறங்கா புலியை அதை ஓட்டுபவனாக ஆக்கி அவமானப்படுத்த முயன்றவர்கள் அல்லவா அந்த பாகநேரிக்காரர்கள். அவர்கள் வீட்டு பெண்ணின் பெருமையை இந்த நிலையில் என் முன்னே நின்று பேச எப்படி உனக்கு மனம் வந்தது? இல்லை அண்ணா, நான் எதற்காக சொன்னேன் என்றால்... வேண்டாம் வைரமுத்தா, எனக்கு ஏற்பட்ட மானபங்கமோ என் ரத்தத்தால் மட்டும் கழுவக்கூடியது அல்ல. நீ இருக்கிறாய், உன் நெஞ்சத்தில் அணையாத வீரத்தீ இருக்கிறது என்று நம்பித்தான் நான் திரும்பாத ஊருக்கு சென்றேன். இப்போதோ நான் விரும்பாத ஊர் சம்பந்தம் உன்னை வழிகாட்டி அழைக்கிறது. அந்த கணமே இந்த சம்பந்தத்தில் எனக்கு சம்மதம் இல்லை என்று நீ மறுத்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை என்பதிலிருந்தே நீயும் அதை விரும்புகிறாய் என்று நன்றாக தெரிகிறது. அப்படி இல்லை அண்ணா, அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதால் தான் அப்படி சொன்னேன். இவ்வளவு விபரீதங்கள் நடந்த பின்னும் பாகநேரிக்காரர்கள் என்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள விரும்பி பட்டமங்கலத்து வெள்ளையரை தூது அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் அதை நாம் ஒரேடியாக புறக்கணித்து விட முடியுமா? சிறிதாவது யோசிக்க வேண்டாமா? எதற்கு யோசிக்க வேண்டும்? அப்படியானால் அதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் என்பதுதானே பொருள். உறங்கா புலியின் உள்ளத்தில் குடியிருக்கிற உறுதியும் துணிவும் பழிவாங்க வேண்டும் என்ற வீரமும் உன்னிடம் இல்லாமல் எப்போதடா பட்டு போனது? நம் தாயார் எனது செயலை கோழைத்தனம் என்று சொல்லி சடலமாக கிடந்த என் முகத்தை கூட பார்க்க வரமாட்டேன் என்று தனது முகத்தை எவரும் பார்க்க வேண்டாம் என்று விலகி நிற்கிறாரே. எனது தவறுக்கு அவர் தண்டனையை அனுபவிக்கிறாரே. அந்த பெண் புலி இன்னும் சீறிக்கொண்டுதானே இருக்கிறது. சுட்டெரிக்கும் நெருப்பாக கலன்று கொண்டுதானே இருக்கிறது. அவர் வயிற்றில் பிறந்த நீ மட்டும் எப்படி அப்பா வெண்ணிலவாய் குளிர்ந்து விட முடிந்தது? நம் அன்னையார் மட்டுமல்ல, நம் மாமா உறங்கா புலி மட்டுமல்ல, இந்த பட்டமங்கலமே ஏற்றுக்கொள்ளாத சம்பந்தம், என் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க முடியாத சம்பந்தம். அதையா நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? அண்ணா, எனக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. எனக்கும் தான். நீ ஏன் இன்னமும் இப்படி இருக்கிறாய் என்று புரியவில்லை. பட்டமங்கலத்தின் மான உணர்ச்சி எனும் போர்க்கொடியை தூக்கி பிடிப்பாய் என்றல்லவா எதிர்பார்த்தேன். பட்டமங்கலத்தில் என் அண்ணன் ஒருவர் உடல்தான் சரிந்தது, பாகநேரியில் எத்தனை உடல்கள் சடலங்களாக சாய்ந்தது பாருங்கள் என்று சாதித்து காட்டுவாய் என்றல்லவா எதிர்பார்த்தேன். அன்று நடந்த ஒவ்வொன்றையும் படிப்படியாக நினைத்துப்பார். நமது காளை பாகநேரிக்குள் ஓடியது நடக்கக்கூடாத நிகழ்ச்சிதான். ஆதப்பன் அதை பிடித்து அடக்கிவிட்டான் என்பதும் ஒரு வீரச் செயல்தான். அத்தோடு விட்டுவிடலாமே. ஆனால் அந்த ஆதப்பன் நாம் நமது உயிருக்கு உயிராக வளர்த்த காளையை செக்கு மாடாக்குவேன் என்றானே. அப்படி நம் காளை செக்கிலே சுற்றி சுற்றி வந்திருந்தால் அதை உன்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? அதில் நம் உடன் பிறந்த அக்காவின் கணவர் செக்கோட்டுபவராக அமர்ந்து தானும் அதில் சுற்றி வர நேர்ந்திருந்தால் நீ அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றிருப்பாயா? அதனால் தானே நான் அந்த ஆதப்பனை நெருங்கினேன். அதனால் ஏற்பட்ட அவமானகரமான நிகழ்ச்சி உன் அண்ணனின் மரபு சின்னமான தலைமுடி அறுத்தெறியப்பட்ட நிகழ்ச்சி. உன் மனதை அதிர வைக்கவில்லையா? எனக்கு ஏற்பட்ட களங்கத்தின் பாதிப்பு
உனக்கும் தான் என்பதை நீ உணரவில்லையா? என் உடம்பில் ஓடும் அதே ரத்தம்தான் உன் உடம்பிலும் ஓடுகிறது என்பதை மறந்து விட்டாயா? பழிக்கு பழி என்று வாழேந்த வேண்டிய கரத்தில் அந்த பாகநேரிக்காரியின் கழுத்தில் கட்ட தாலிக்கொடியை அல்லவா தாங்கி நிற்க யோசிக்கிறாய்? இதுதான் நீ உன் உடன் பிறந்த அண்ணனிடம் வைத்திருக்கும் பாசத்திற்கு அடையாளமா? எவருமே ஏற்காத ஒன்றை நீ ஏற்கத்தான் போகிறாயா? முடிவு உன் கையில். உதறித் தள்ளப் போகிறாயா? உறவை நாடப் போகிறாயா? விலக்கப் போகிறாயா? ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா? ஏற்கத்தான் போகிறேன். அண்ணா, கல்யாணி, கல்யாணி, என்ன அம்மா? நீ நேற்று இரவு முதலே எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறாய் என்று கௌதாரி வந்து சொன்னாள். இப்படி சாப்பிடாமல் இருந்தால் உடல்நிலை என்ன ஆகும்? மனநிலை சரியில்லாத போது உடல்நிலை பற்றி பேசி என்ன பயன்? இப்போது இந்த வீட்டில் யாருக்குத்தான் மனநிலை சரியாக இருக்கிறது? என்றைக்கு பட்டமங்கலத்து பிரச்சனை தொடங்கியதோ அன்றிலிருந்தே யாருக்கும் நிம்மதி இல்லை. இதில் நீ வேறு நமது நிலையை புரிந்து கொள்ளாமல் மனத்தால் வைரமுத்தனைத்தான் மணப்பேன் என்று அடம் பிடிக்கிறாய். என்னம்மா, நீங்களே என் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசுகிறீர்களே? புரிந்துதான் அம்மா. நான் உனக்காக உன் அண்ணன்களிடம் அந்த அளவிற்கு பரிந்து பேசினேன். ஆனால் ஏனம்மா ஆனால் என்கிறீர்கள்? நிலைமையின் தீவிரம் உனக்கு புரியவில்லை அம்மா. தன் தங்கை கண்கலங்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக உன் அண்ணன் வாழுக்கு வேலி ஒப்புக்கொண்டான். ஆனால் இதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உனக்கு தெரியவில்லை. பட்டமங்கலத்தில் இருப்பவர்கள் இதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமையனின் மரணத்துக்கு காரணமானவன் வீட்டில் பெண் எடுப்பதா என்று தம்பி யோசிப்பார். அவர்கள் அப்பாவை உன் அப்பா கொன்றுவிட்டார் என்று அன்று ஏற்பட்ட பழி இன்று வல்லத்தரையன் மரணத்திற்கு ஆதப்பன்தான் காரணம் என்று உன் அண்ணன் வரை தொடர்கிறது. இந்த நிலையில் இது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லையம்மா. நிச்சயம் நடக்கும் பெரிய நாயகி. வாருங்கள் அண்ணா. எப்படி அண்ணா இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு வருகிறீர்கள். அத்தோடு நிச்சயம் நடக்கும் என்று நீங்கள் சொன்னதின் மூலம் ஏதோ நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. உண்மைதான் அம்மா. நீயும் உன் மகளும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் அப்படி சொன்னேன். சரி சரி, உள்ளே வாருங்கள், அமர்ந்து பேசலாம். இருக்கட்டும் பெரிய நாயகி. முதலில் உன் மகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். கல்யாணி, நீ இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே உண்ணா நோன்பு, அதை மாற்றிக்கொள். நிம்மதியாக உண்டு விட்டு வா. இன்னுமா புரியவில்லை? வைரமுத்தன் உன்னை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதித்து விட்டான். ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? கல்யாணியும் வைரமுத்தனும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள் என்று கேள்விப்பட்டேன். இல்லாவிட்டால் வைரமுத்தன் இந்த நேரத்தில் இதற்கு சம்மதித்திருக்க மாட்டானே. நீங்கள் சொல்வது சரிதான். வைரமுத்தன் எந்த தடையும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். ஆனால் ஆனால் என்னம்மா? வீரம்மாள் இதை கடுமையாக எதிர்ப்பாளே. வீரம்மாள் எதிர்க்கவில்லை. அவள் தம்பியின் காதல் கல்யாணத்தில் முடிவது பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். உறங்காப்புலே ஒருவன்தான் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வீண் விவாதம் புரிபவன். ஆனால் இப்போது வைரமுத்தன் பெரிய அம்பலம் என்ற பொறுப்பிற்கு வந்துவிட்டதால் நேரடியாக எதிர்த்துக் கொள்ள மாட்டான்.
வைரமுத்தனை அனுசரித்து உறங்காப்புலி இருந்துதான் ஆக வேண்டும். அப்படியானால் சரி. ஆனால் வள்ளியம்மை காரணமில்லாத வஞ்சத்தை மனதில் வைத்துக்கொண்டு எங்களிடம் பகை பாராட்டிக் கொண்டிருப்பவளாயிற்றே. வள்ளியம்மையை பற்றி நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவளை பற்றி பேசுவதற்கும் இனி ஒன்றுமே இல்லை. ஏன்? வல்லத்தரையன் மடிந்தான் என்ற மறுகணமே தன் அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டவள் அவனது சடலத்தை காணக்கூட வரவில்லை பெரிய நாயகி. இனி நான் யார் முகத்திலும் விழிக்க மாட்டேன் என்று வெளி உலக தொடர்பையே அறுத்துக்கொண்டு தன் அறையிலேயே முடங்கி கிடக்கிறாள். தனக்குத்தானே ஒரு சிறைவாசத்தை அனுபவிக்கிறாள். வைரமுத்தன் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது கூட அவளுக்கு தெரியாது. ஒருவேளை உணவு கொடுக்க ஒரு வேலைக்காரி மட்டும் அவள் அறைக்குள் போவாள். அதுவும் ஒரே ஒரு முறைதான். அதற்கு மேல் கதவை தட்டினால் நிச்சயம் திறக்க மாட்டாள். அந்த வேலைக்காரியை தவிர வேறு யார் போனாலும் உள்ளே அனுமதிக்க மாட்டாள். என்னடா இது? வள்ளியம்மை இப்படி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அறைக்குள் இப்படி முடங்கி வாழ்கிறாள் என்பதை கேட்டு எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. பெரிய நாயகி, சில நேரங்களில் சில தீய சக்திகள் ஒரு அறையில் சிறையாக ஒடுங்கி கிடப்பதுதான் நாட்டிற்கு நல்லது. வெளியே நடமாடுவதை விட உள்ளே அடைந்து கிடப்பதுதான் மக்களுக்கும் பாதுகாப்பு. எல்லோரையும் தன் விருப்பப்படி ஆட்டிப் படைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த விருப்பமும் நேராமல் 4 சுவற்றுக்குள் கட்டுப்பட்டு கிடந்தால்தான் வெளியில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். என்னடா தன் உடன் பிறந்த தங்கையை பற்றி இப்படி பேசுகிறானே என்று நினைக்காதே. இந்த நேரத்தில் வள்ளியம்மை வெளியே இருந்தால் கல்யாணி வைரமுத்தன் திருமணம் நிச்சயம் நடக்காது. வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம். இன்று சற்றும் எதிர்பாராமல் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத்தோடு இவர் கொண்டு வந்த செய்தியை கேட்டால் நீங்கள் இருவரும் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படி என்ன மகிழ்ச்சியான செய்தி? சீக்கிரம் சொல்லுங்கள். வைரமுத்தன் கல்யாணியை மணந்து கொள்ள சம்மதித்து விட்டான். மிகவும் மகிழ்ச்சியான செய்திதான். இதன் மூலமாவது பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்றுபடட்டும். இனி அதில் பிரச்சனையே இருக்காது அண்ணா. நான் கூட வைரமுத்தனை தவறாக நினைத்துக் கொண்டிருந்தேன். தன் அண்ணனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளால் தடமாறி இருப்பானோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் தான் கல்யாணி மீது கொண்ட காதல்தான் பெரிது என்பதை வைரமுத்தன் நிரூபித்து விட்டான். அதற்கும் மேலாக நம் தங்கை கல்யாணி வைரமுத்தன் மீது கொண்டிருந்த காதல்தான் ஜெயித்திருக்கிறது. அதப்பா, அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா. உண்மையில் ஜெயித்தது எங்கள் காதல் இல்லை, தங்கையின் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்திருந்தும் நம் தங்கை கண்கலங்க கூடாது, அவள் விருப்பப்பட்ட வாழ்வு அவளுக்கு அமைய வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ள முன்வந்தீர்களே, அந்த பாசம்தான் அண்ணா ஜெயித்தது. இதுதான் வாளுக்கு வேலி, இந்த குடும்பத்தின் தனிப்பட்ட சிறப்பு. இத்தகைய ஒருமித்த கருத்து இருக்கும் வரை நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள், எந்த சோதனையையும் சாதனையாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் பாசமுள்ள தங்கை கல்யாணி எங்கள் குடும்பத்தில் இத்தகைய அன்பை பொழிந்து அங்குள்ளவர்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. கல்யாணி, உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுந்தரி, வாருங்கள் வாருங்கள். என்ன ஆச்சரியம்? எது? நான் வந்ததா? இன்று இந்த நேரத்தில் நீங்கள் வந்தது ஆச்சரியம்தான். ஏன் அப்படி சொல்கிறாய்? வாருங்கள், இதை பாருங்கள். ஓ, தாம்பூலம். இன்று இங்கு யாராவது விருந்தாளிகள் வரப்போகிறார்களா? உங்களை தவிர எனக்கு வேறு யார் விருந்தாளியாக இருக்க முடியும்? அப்படியானால் இன்று இங்கு நான் வருவேன் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. பிறகெப்படி? அதைத்தான் ஆச்சரியம் என்றேன். ஏதோ ஒரு குரல் என் மனதிற்குள்ளிருந்து அவர் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. நீ சொல்லும் இந்த அனுபவம் எனக்கும் சில நேரங்களில் ஏற்பட்டிருக்கிறது சுந்தரி.
இன்று ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்று தோன்றும். அன்று அதன்படியே நடந்துவிடும். மனதின் ஆற்றல் மகத்தானது. அதை சரியாக புரிந்து கொண்டால் எவ்வளவோ சாதிக்கலாம். மனம் உள்ளவன் என்பதால் தானே மனிதன் என்ற பெயரே ஏற்பட்டது. சரியாக சொன்னீர்கள். அமருங்கள். இன்று தாங்கள் மகிழ்ச்சியான செய்தி சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். எதை வைத்து இப்படி சொல்கிறாய்? உங்கள் முகத்தில் தெரிந்த மலர்ச்சியை வைத்து புரிந்து கொண்டேன். ஆனால் அதை பற்றி சொல்வதற்கு முன் இந்த தாம்பூலத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? இன்று இங்கு விருந்தே சாப்பிடப் போகிறேன். தாம்பூலம் போட மாட்டேனா? சொல்லுங்கள், என்ன செய்தி? என் மனம் படபடக்கிறது. இப்போதே சொல்லட்டுமா? இன்னும் சிறிது நேரம் கழித்து சொல்லட்டுமா? என்ன இது விளையாட்டு? இல்லை இல்லை, சொல்லிவிடுகிறேன். கல்யாணிக்கு கல்யாணம். சுந்தரி, ஏன் மெய் மறந்து விட்டாய்? இதை கேட்டவுடனே என் உடல் சிலிர்த்து விட்டது. உள்ளம் பரவசம் அடைகிறது. அதை பற்றி விவரமாக சொல்லுங்கள். எப்போது கல்யாணம்? எந்த இடத்தில் கல்யாணம்? மாப்பிள்ளை யார்? நீங்கள் முதலில் அங்கு போனீர்களா? இல்லை, அவர்கள் முதலில் உங்களை தேடி வந்தார்களா? கல்யாணிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தானா? அவள் விருப்பத்தை கேட்டுக்கொண்டு தீர்மானித்தீர்களா? இல்லை, நீங்களாகவே தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? அவர்கள் இருப்பிடத்தில் திருமணமா? இல்லை, உங்கள் இருப்பிடத்தில் திருமணமா? இல்லை, இரண்டும் வேண்டாம் என்று ஏதேனும் கோயிலில் திருமணத்தை வைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? பொறு பொறு. இப்படி மூச்சு விடாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே போனால் எந்த கேள்விக்கென்று நான் பதில் சொல்வது? சற்று நிதானித்து ஒவ்வொரு கேள்வியாக கேள். சரி சரி, முதலில் இதை சொல்லுங்கள். நீங்கள் பார்த்திருப்பது பட்டினத்து மாப்பிள்ளை தானே? இல்லை, பட்டமங்கலம் மாப்பிள்ளை. என்ன, பட்டமங்கலம் மாப்பிள்ளையா? அப்படியானால் மடிந்து போன வல்லத்தரையரின் தம்பி வைரமுத்தனா? அவனேதான். இது எப்படி நடந்தது? ஏன்? பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் நீண்ட நாள் பகையாயிற்றே. நெருப்பும் நீரும் போல் இருக்கும் இரு குடும்பங்களுக்குள் சம்பந்தம் என்றால் அது சரியாக வருமா? நீரின் இயல்பு நெருப்பை அணைப்பதுதானே. நெடுநாளைய பகை தீ இதன் மூலம் அணைந்துவிடும் அல்லவா? அதனால்தான் இந்த சம்பந்தத்திற்கு கடுமையான எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காமல் சம்மதித்து விட்டேன். இந்த திருமணத்தில் கல்யாணிக்கு சம்மதம் தானே? கை கட்டாது போய்விடுமோ கரும்பு என்று கலங்கிய நேரத்தில் அந்த கரும்பு தன்னைத்தானே பிடிந்து கொண்டு இனிய சாரினை இளம் பிள்ளையின் வாயில் பொழிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இன்ப சுகத்தோடு இதயம் மலர்ந்திட மகிழ்ந்து கூத்தாடிக் கொண்டிருக்கிறாள் என் தங்கை கல்யாணி. என்ன, அப்படியானால்? ஆமாம் சுந்தரி, கல்யாணியும் வைரமுத்தனும் நீண்ட நாட்களாக காதலித்திருக்கிறார்கள்.